ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக்ஸ். நான் இந்த வீடியோல லஞ்ச் பாக்ஸ் ஐடியாவா ஒரு எக் வச்சு 3 ரெசிபிஸ் ஷேர் பண்ணிக்க. ஃபுல்லா பாருங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டிஷ், ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுல 3 பல்லு பூண்டை நல்லா சாப் பண்ணி அதுல போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு கொட்டை அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதும் நான் இங்க பீன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இதை வேக வச்சு எடுக்க வேணாம், இதுல அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த பீன்ஸ் வந்து வேகணும். பீன்ஸ் நல்லா வெந்ததும் அது கூட லைட்டா உப்பும் ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக் வந்து ஃபுல்லா பாயில் ஆகக்கூடாது. எக் ஒரு 80% குக் ஆனா போதும். இப்போ இதுல சாதத்தை நான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ரைஸ் குக்கர்ல வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட மேலக்கா இருக்க ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எக்கோட சேர்த்து ரைஸும் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அந்த பாயில் ஆகாம இருந்த அந்த 20% வந்து ரைஸ் கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கீ வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், லைட்டா உப்பு, லைட்டா மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த நேரத்துக்கு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. நீங்க இது கூட சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நேச்சுரலா வீட்டில் நம்ம என்ன வச்சிருக்கோமோ அது ஃபுல்லா ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சது. சிம்பிளா தான். இப்போ இந்த டேஸ்டியான பீன்ஸ் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு பொரிஞ்சதும் 3 கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு காஞ்ச மிளகா. இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெங்காயம் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் நான் இதில் ஆட் பண்ணுவேன் கேரட்க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டாக வெங்காயத்தை ஆட் பண்ணுவேன் நான். ஏன்னா வெங்காயம் வந்து கேரட் ரைஸ் வந்து கொஞ்சம் நறுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட் வந்து நல்லா குக் ஆகிடும் இல்லையா, அதனால் நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலுமே வெங்காயம் போட்டு செய்கிறீங்க அப்படின்னாவே அது 1 o'clock வரைக்கும் தான், விச் மீன்ஸ் ஒரு 5 hours 6 hours வரைக்கும் தான். அதுக்கு மேலே தாங்காது. அதுக்கு மேலே இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே நம்ம சீக்கிரமாக காலி பண்ணால் மட்டும்தான். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எக் வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும். மிச்சம் இருக்க அந்த 30% வந்து நம்ம ரைஸோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சாதத்தை வடித்து இதில் ஆட் பண்ணுறேன். குழன்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா ட்ரையாக பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் 60 மசாலாவும் கொஞ்சோண்டு லைட்டாக சர்க்கரை, இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கேரட் ரைஸ் ரெடி. இஃப் சப்போஸ் உங்களுக்கு எக் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்ககிட்ட பன்னீர் இருந்தா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி தூள் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கிட்ஸுக்காக தான் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு அப்படின்னா வேண்டாம். தென் நெக்ஸ்ட், ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, நல்லா சாப் பண்ண பூண்டு, அப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு காஞ்ச மிளகா, இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இது கூடவே நல்லா நறுக்கி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ணிட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது கூட நல்லா துருவி வச்ச பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது இல்லையா, நம்ம துருவி ஆட் பண்ணாலுமே பீட்ரூட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணி அது கூடவே தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes அளவுக்கு விட போகிறோம். இது கூடவே லைட்டாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி மூடி போட்டு விடும் போது ஒரு 10 minutesலேயே இது நல்லா குக் ஆகிடும். நம்ம மேற்கொண்டு ஒரு 5 minutes அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம் இல்லையா. ஸோ பீட்ரூட் ரைஸ் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம இதுலேயே தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்தும் வெளியே போகாது, இதுக்குள்ளேயே இருக்கும். நம்ம இதுவே வேக வச்சு எடுத்து இதில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பீட்ரூட்ல இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்துமே அந்த தண்ணியோடவே வெளியே போயிடும் வேஸ்டா. ஸோ அதுக்காக நம்ம இதில் இப்படி ஆட் பண்ணி செஞ்சுக்கிறோம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்ததும் இது கூட ஒரு எக் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதே சேம் குக்கிங் ப்ராசஸ் தான். எக் வந்து ஒரு 80% குக் ஆனால் போதும். மீதி இருக்க 20% வந்து நம்ம ரைஸோட குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா வடிச்சு வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு பீட்ரூட்டை வேக வச்சோம் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் ரொம்ப நேரம் கரெக்டாக செஞ்சு நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்காது, கரெக்டாக செப்பரேட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைக்கு தான் செய்ய போகிறோம் இதுவே போதும் அப்படின்னா இந்த அளவே கொஞ்சம் கரெக்டானது தான். உப்பு மட்டும் எல்லாத்துலேயுமே தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் உப்பு மட்டும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா
இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா பீட்ரூட் டிஷ் ரெடி. இந்த 3 டிஷ்ஷுமே நீங்கள் எப்போ செஞ்சு கொடுத்தாலும் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் இதை. அண்ட் அவ்வளோதான். இதோட நம்ம டெய்லி போகிற மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.